இப்போ பல படங்கள் வந்துகிட்டு இருக்கு, தமிழ் படங்கள் இன்னும் அப்படியே ட்ரெண்ட் எல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்களா, பாக்குறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு டைரக்டர் ஆகணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும், அசோசியேட் ஆகணும், கோ டைரக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு, சும்மா போய் நிக்கணும், அதெல்லாம் இருக்கு. பட் இப்போ வந்து எல்லாரும் ஒரு மொபைல் இருக்குன்னா அவங்க டைரக்டர் ஆயிக்கலாம், சினிமாட்டோகிராஃபர் ஆயிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான் சங்கர். இப்போ வந்து நான் வரும்போதே அதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு 3 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக 2 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் அசோசியேட்டாக ஒரு 5 வருஷம் இருக்கணும். 10 வருஷம் ஆனால் தான் இவங்க நம்புவாங்க இவனுக்கு படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குருகுலம் மாதிரி இருந்தது. ஒன்ஸ் ஆபாவானன் வந்து ஊமை விழிகள் படம் வந்த பிறகு அந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஃபில்ம் இன்ஸ்டியூட்னா ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வரும்போது வந்து கற்றுக்கிட்டாங்க. நான் எங்கள் பீரியட் முன்னாடி இருக்கும்போது கற்றுக்கிட்டே வந்தோம் நாங்கள். இப்போ வந்து வர்றவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு எல்லா விதமான, அப்போ வந்து ஒரு கேமரா வந்து அவைல் பண்ண முடியாது, ஒரு ஃபிலிம் அவைல் பண்ண முடியாது, கேமரா இருந்தாலும் ஃபிலிம் அவைல் பண்ண முடியாது, அந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ண முடியாது. இது மாதிரி பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் பீரியடில் இருந்தது. ஒன்ஸ் எப்போ டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததோ அது ரொம்ப மலிவான்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து அவங்களே வந்து ஆறாவது படிக்கிற பையன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான். அப்போ அதுவும் நல்லா இருக்கு. இப்போ உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து இப்போ சின்ன சின்ன ரீல்ஸ் பார்க்கும்போது இது டைரக்டர்ஸை விட இவங்களோட கிரியேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் படம் பண்ணோம், ஆடியன்ஸ் பார்த்தாங்க. இப்போ ஆடியன்ஸ் படம் பண்ணுறாங்க, நாங்கள் பார்க்குறோம். சார் இப்போ மெயினாக வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம், நம்ம டார்லிங், சாரி மெயினா உங்க டார்லிங், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா மேம் எப்படி இருக்காங்க? she is fine. ஏன்னா எங்க எல்லாருக்குமே வந்து ஆர்கே செல்வமணி சார் அவரோட திரைப்படங்கள் வரும், அவரோட பேட்டிகள் ஞாபகத்துக்கு வரும், அடுத்து மெயினா ரோஜா மேம் தான் வருவாங்க. நீங்களும் அவங்களும் லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணீங்க, உங்க லவ் ஸ்டோரி 12 இயர் லவ் ஸ்டோரி எல்லாமே நாங்க கேட்டிருக்கோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண மூமெண்ட் ஒரு 3 months கழிச்சு அவங்க ஓகே சொன்னாங்கன்னு சொன்னதும் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அந்த ப்ரொபோசலுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண ரியாக்ஷனை பத்தி நீங்க சொல்லலையே. சாதாரணமா வந்து லவ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். வெரி ட்ரூ. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உணர்ந்ததால தான் இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட நான் போகும்போது ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குதுங்கிற உணர்வு எனக்கு தோணிடுச்சு. அப்போ எனக்கு மட்டும் இல்லை, ஒரு நீங்கள் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நட்பாக இருக்காங்கன்னா, ஒரு லெவல் காதலிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் முதல்ல வந்து அது தெரிஞ்சிடும். அந்த வைபு கிரியேட், அந்த வைபு, அந்த உணர்வு, அந்த பார்வை எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நான் எப்போ வந்து சொல்ல போகிறேங்கிற இதுதான் அவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்களே தவிர, சொல்லும்போது ஒரு சர்ப்ரைஸாக வந்து அது இருக்க சான்ஸ் இருந்துச்சு. சொல்லும்போது என்ன சொன்னாங்க அவங்க? அப்படி சிரிச்சாங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சாங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், சாரோட ஸ்மைலில் தான் அவங்க மெஸ்மரைஸ் ஆகிருப்பாங்க. சீரியஸா சார், உங்க ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது. நன்றி. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சது வந்து எப்படி காரணமாக இருக்கும்னா, ஒரு கம்ஃபர்டபுள் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஒரு அவங்களுக்கு வந்து சினிமா வந்து புதுசு, அப்புறம் மொழி தெரியாது. அவங்க வரும்போது நான் வந்து உச்சத்தில் இருக்கேன். யூனிட்லேயே வந்து அவங்கள யாருக்கும் பிடிக்காது. அதுவே என் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு அபிமானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதுதான் செட்டில் கிடைச்ச ஒரு ஈக்குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்கும்னு எதிர்பார்த்து சார் ஓகே கிடைச்சிருக்குதே. அதுதானே உண்மை. எனக்கெல்லாம் அப்போ என்ன ஒரு இதுன்னா, இப்போ ஆர்கே செல்வமணி சார், கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஒரு படம், இப்போ அடுத்தது வந்து செம்பருத்தின்னு ஒரு பெரிய ஷாக்கே வந்தது. ஆனால் செம்ம ரொமான்டிக் ஸ்டோரி. ஆனால் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, கமல் ரஜினி இவரோடலாம் ஏன் இவர் இன்னும் படம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்ததா? ரஜினி சாரை பண்ணுறதுக்கு ஒரு 2 தடவை வாய்ப்பு வந்தது. ஆக்சுவல் பாஷா படத்து தான் கூப்பிட்டு அவர் பேசினார். பாஷா கதை, பாஷா வந்து ஆக்சுவலாக வந்து ஹம் இன்னொரு படத்தை சேர்த்து அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் சார், நம்ம பண்ணலாம் சார். ஒரு 1 monthக்கு முன்னாடி February படம் ரிலீஸ் ஆச்சு. மார்ச்சில் தான் பேசினார். பேசி அதெல்லாம் பண்ணி பேசிட்டு வரும்போது அப்புறம் இன்னொரு கதை சொன்னார். 2 சின்ன பிரச்சனை வந்து ஏ ரஹ்மான் மியூசிக் பண்ணலான்னு சொன்னார். நான் சொன்னது இல்லை சார், நான் இளையராஜா சார் விட்டு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ, அது டைவெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை சொல்ல முடியும், நீங்களாமல் இளையராஜா பண்ண மாட்டாரான்னார். இல்லை, அவர் பண்ணுவார் சார். அதனால் வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அது நம்ம கொடுக்கணும். உடனே அவங்க டாக்டர் கூப்பிட்டாரு, சௌந்தர்யா கமையார் அப்படின்னு. ஆர்கே செல்வமணி, ஏ ரஹ்மான், ரஜினிகாந்த், அது எப்படி இருக்குது? ஆர்கே செல்வமணி, இளையராஜா, ரஜினிகாந்த் எப்படி இருக்குன்னு. அப்போ கூட அவர் முதல்ல அவர் பேரை சொல்ல மாட்டார். அதில் அவர் கிரேட் எப்படின்னா அடுத்தவங்களை டெவலப் பண்ணுவார். அது சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்லும்போதே ரஹ்மான் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, அப்புறம் ஆர்கே செல்வமணி, இளையராஜா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க.
அப்படின்னா அவங்க டாக்டர் சொன்னாங்க, டேடி ரகுமான் சார் அண்ணன் சாரோட பண்ண நல்லா இருக்கும்னு. அப்போ அவர் சொன்னார், செல்லுமணி இதுதான் மார்க்கெட்டு, நம்மலாம் வந்து வியாபாரிகள், மார்க்கெட்டில் எது வந்து ஆடியன்ஸுக்கு கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும், உங்கள் விருப்பத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ நம்ம காம்பினேஷன் வந்து புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்கிட்ட சொன்னார், செல்லுமணி நீங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த படமும் கமிட் பண்ணிக்கூடாதுன்னாரு. நானும் இந்த படம் கமிட் பண்ணல ஆக்சுவலாக. இதெல்லாம் பேசி முடித்து நெக்ஸ்ட் வீக் போகும்போது அவர் கேட்டார், செல்லுமணிங்கன்னா விஜயகாந்த் படம் பண்ணீங்களான்னாரு. இல்லை சார் அவர் பண்ணல என்ன. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி பேப்பரில் வந்து ஒரு இது வந்திருக்கு, மாஸ்டர் நேதாஜி விஜயகாந்த் நடிக்க ஆர்கே செல்லுமணி இயக்கம் அப்படின்னு வந்திருக்கு. என்கிட்ட காமிச்சா, இல்லை சார் நான் எதுவும் பண்ணலையே சார். இல்லை இது வந்திருக்கு பாருங்கன்னாரு. அப்புறம் நான் உடனே வந்து ராவத்தர் வந்துக்கிட்டேன். அவர் சொன்னார், இல்லை செல்லுமணி இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், சுந்தரராஜன் படம் கொஞ்சம் இப்போ சரியாக வியாபாரம் ஆகாது, அப்போ 2 படம்னா வந்து வியாபாரம் பண்ணலாம் சார், அது எனக்கு சொல்லணும் இல்லையா, அதை நம்ம இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னாரு. சார் நம்ம ரஜினி சார் படம் பண்ணேன். இல்லைப்பா அது முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இன்னும் வந்து மறுநாள் போனேன். என்ன செல்லுமணி சார் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன கேட்கவும் இல்லை, இது கதை என்னன்னு தெரியாது, ஒன்றும் சும்மா ஒரு பேரை வந்து நாமக்கே வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ படம் பண்ணல, சுந்தரராஜன் படம் தான் பண்ணுறாங்க, சும்மா மார்க்கெட்டில் இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன்னு கிட்ட ராவத்தர் சொன்னார் அப்படின்னு. இல்லை எப்படி உங்களுக்கு கேட்காம போட்டாங்கண்ணா, போட்டாங்க சார் அப்படின்னு. சரி ஒரு வேளை வந்து சேம்பிள் சேவ் பண்ணலான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அது இன்னும் சொல்ல முடியாது சார். இல்லை அதான் கரெக்டு, ஏன்னா இப்போது விஜயகாந்த் வந்து எனக்கு பின்னாடி இருந்தார், இப்போ நீங்கள் வந்த பிறகு பேரலாக ஓடிக்கிட்டுருக்கோம், இப்போ 2 படத்தையும் நீங்கள் நம்ம போட்டோமா, ஏற்கனவே விஜயகாந்த் நீங்களும் வந்து சேலபிள் இருக்கீங்க, அதை டிஸ்ட்ரிபியூட்டர் அதை விட கொஞ்சம் ஹைக் பண்ணலாம், உங்கள் காம்பினேஷன் வந்து 3ஆவதாக வரும்போது இதுவாகும், அப்போ மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்காது, ஒன்று இதை பண்ணிவிட்டு பண்ணலாம், ஆனால் 2 நீ அதுக்கு நோ சொன்னால் நல்லா இருக்காதுன்னாரு. டெஃபினட்டாக நோ சொல்ல முடியாது சார்னு சொன்னேன். இது ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம பேசலாம் சொல்ல முடியும்னாரு. ஓகே. ஸோ அது வந்து அப்போ பிரேக் ஆச்சு. சார் ஆக்சுவலாக ஒரு விஷயம் கேட்கணும், ஒவ்வொரு ஸ்டாருடைய 100வது படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் இதில் எல்லா ஸ்டாருடைய 100th ஃபிலிமும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்குதா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த படம் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க, அது ஃபர்ஸ்ட் 100வது படமாமே வர்றதா இல்லை, 93rd என்னவோ 96th படமாக வர வேண்டியிருந்தது. திடீர்னு அது 100வது படம் அப்படிங்கும்போது அதை பண்ணி மிகப்பெரிய மேசிவ் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்து அப்படியே மலைச்சு போகிற அளவுக்கு ஒரு படம் அது. ஆனால் அந்த படம் 100வது படங்கிறது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இது வந்துச்சா, என்னடா அது 100வது படமா நம்ம பண்றோமே, அது ரெஸ்பான்சிபிள் பிரஷர் ஏதாவது அதிகமாச்சா? அது இருக்கு, அப்படி வரும். அது 96வது படத்துக்கு என்ன இதுவோ அது 96வது படமாக வந்திருந்தாலும் அதே இதுதான் நான் இது எடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு படங்கிறது எனக்கு படம், அவங்களுக்கு 96 100ங்கிறது அவங்களுக்கு தான் இது.